5இன் ஒரு பகுதி மற்றும் 8இன் ஒரு பகுதி என இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட 94இன் விகிதம் 3:4. அப்போ 2 பகுதியாக பிரித்தோம் இல்லை. அப்போ முதல் பகுதி வந்து என்ன? இதுதான் கேள்வி. சரிங்களா? ஃபஸ்ட்டு 94 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். நம்ம அங்கே சொல்லியிருக்காங்க 2 பகுதியாக பிரித்தாங்கன்னு. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு பாருங்களேன். 94ன்னு ஒரு நம்பர் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பகுதி பிரிச்சுட்டாங்க. நமக்கு என்னான்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்னா 94 - எக்ஸ்ன்னு வரும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இங்கே 5 நம்பர் நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்காக. இங்கே இப்போ 3ன்னு பிரிச்சுட்டா மீதி என்ன தான் இருக்கும்? 2 தானே இருக்கும். இப்போ 2 ஆட் பண்ணி 5 வந்துச்சு பாருங்கள். அதாவது இங்கே இருக்கிற நம்பர் கழிச்சா நம்மனா கிடச்சிரும், இந்த நம்பர் கிடச்சிரும். இதான அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போ 94ல் எக்ஸை கழிச்சா இங்கே இருக்கிற நம்பர் கிடச்சிரும். சரிங்களா? அதனால தான் மைனஸ் பண்ணிக்கிறோம் 94 - எக்ஸ்ன்னு. அதுக்கப்புறம் கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா 2 பகுதியாக பிரித்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பகுதி பிரித்தோம்ல, அதை 5இன் ஒரு பகுதியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது பிரித்த பகுதி 8இன் ஒரு பகுதியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது என்ன அர்த்தம்னா இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும் இல்லையா? இங்கே வர நம்பரை 5ஆக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இதுதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? இங்கே வர நம்பர் 8ஆக பிரிச்சுட்டு அதில் 1 எடுத்துக்க சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் அதுக்கு அர்த்தம். நமக்கு தான் என்ன நம்பர்னு தெரியாது இல்லையா? அதனால் அதை பக்கத்தில் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அப்போ x × 1/5னும் 94 - x × 1/8ன்னு எழுதிக்கணும் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி பிரித்தா இதோட விகிதம் என்னென்னு இருக்குமானா, இந்த மாதிரி பிரிச்சதுக்கப்புறம் இதோட விகிதம் 3:4ன்னு இருக்குமா. சரிங்களா? இந்த x × 1/5ன்றது 3ஆ, 94 - x × 1/8 4ஆ. அதாவது மேலே எழுதிருக்கோம் இல்லையா? இது ரெண்டத்தோட விகிதம் 3/4க்கு ஈக்குவலாக இருக்கும். அதான் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. விகிதம்னா அர்த்தம். இது அப்படியே டிவைடில் எழுதிக்கலாம் நம்ம. ரேஷியோனா அதானே. அப்போ ரெண்டுத்தையும் டிவைடில் எழுதுனா எதுக்கு சமமாக இருக்கும்னா 3/4க்கு சமமாக இருக்குமா. இது மேலே கொண்டு என்ன ஆகிடும்? இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கீழே இருக்கிறதுல மேலே போய்டும் இல்லையா? 5ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணால் 15 இருக்கும். அப்புறம் 94 - x மேலே போய்டும். இந்த ப்ராக்கெட் மறக்காமல் போட்டுங்க. அப்போ தான் 15 ரெண்டுத்து கூடயும் நம்ம பெருக்கும், நம்ம மறந்துடுவோம். இப்போ அதேமாதிரி இந்த 4 எப்படிக்கா என்ன ஆகிடும்? ஏற்கனவே இங்கே 8 இருக்குது. அப்போ 8 × 4 32 × இந்த x அப்படியே வரும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுறதுக்கு கஷ்டம் நம்ம தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். அதாவது இது 3:4ன்னு சொன்னாங்களே, இதுதான் 3:4ன்னு அர்த்தம். x × 1/5 தான் 3. இந்த 5 எப்படிக்கா போனால் என்ன ஆகிடும்? x = 15 இருக்குமா? x = 15. அது இதை பாருங்கள். 94 - x. இந்த 94 - x × 1/8 தான் 4 இல்லையா? அப்போ இது எப்படிக்கா போனால் 32 ஆகிடும். அப்போ என்ன இருக்கும்? 94 - x = 32ன்னு இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோ எதுனா வரும், இந்த மாதிரி தானே இருக்கும். அப்போ 32 மேலே போனால் 32xன்னு இருக்கும். 94 - x என்ன வரும்? 15 பக்கத்தில் வரும் இல்லையா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அதுதான் இப்படி எழுதிட்டேன் நான் டேரெக்டாக. சரிங்களா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணால் நம்ம எக்ஸோட மதிப்பு கிடச்சிரும். 15 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 1410 - 15xன்னு இருக்கும். இந்த 15x எப்படிக்கா வந்தால் +15 ஆகிடுமா? அப்போ 47x = 1410 இருக்கும். 3 டைம் என்ன வரும்னா 47 × 3 போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 141 கிடைக்கும். இப்போ 3 டைம் 141. இந்த 0 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். அப்போ எக்ஸுன்றது 30 தான். ஆக்சுவலாக என்ன அர்த்தம்? x 30 தானே இருக்குது. எக்ஸ்ன்னு 30 முதல் பகுதி தானே கேட்டுக்கிறாங்க. முதல் பகுதி x. அப்போ இது 30. அப்போ இது என்ன நம்பராக இருந்திருக்கும் பாருங்களேன். இதை கழிச்சா இது கிடைக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ 94 - x இது 94ல் 30 கழிச்சா இங்கே 64ன்னு இருந்திருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 94 வந்துச்சு. நம்ம கேள்வி முதல் பகுதி தான் கேட்டுக்கிறாங்க. முதல் பகுதின்னு 30 தான் ஆன்சரு. இந்த சம் ஆப்ஷன் வச்சு கூட போடலாம் நம்ம. அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு 30 தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டுன்னு இதை எக்ஸுனும் 94 - எக்ஸுனும் பிரிச்சுக்க சொன்னேன் இல்லையா? அந்த நம்பரை ஒவ்வொரு ஆப்ஷனும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். 30ன்ற ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எதுனா இந்த 3:4ன்ற கண்டிஷன். x = 30னா இது என்ன இருக்கும்? 30 கழிச்சா 64 இருக்குமா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? இது 1/5 5ஆக பிரித்து 1 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படின்னா அதுதான் × 1/5 போட வேண்டியதான். அதாவது 30 5ஆக பிரித்தா என்ன வரும்னா, அதாவது 30 5ஆக பிரிச்சுட்டு 1 எடுத்துக்கணும். 30 எப்படி பிரிக்கணும்? 5 பகுதியாக தான் பிரிக்கணும் இல்லையா? 5 எப்படி பிரிப்போம்னா இதை டிவைட் பண்ணாலே வரும் பாருங்க. 5 ஆச்சுன்னா ஒரு 6 வரும். சரிங்களா? இப்படியே வந்துடும். ஆச்சுன்னா அர்த்தம்னா அதுக்கு இந்த மாதிரி 30 இந்த மாதிரி 5ஆக பிரித்தாச்சு.
1 2 3 4 5 ஓகேவா? அந்த மாதிரி பிரிச்சுட்டு 5ஆக பிரிச்சுட்டு 1 எடுத்தோன்னா இது 6 இதான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா? இப்போ 6 வரும் இங்கே. அது நம்ம டிவைட் பண்ணாலே வந்துடும். அது இன்ட்டு 1/5 போட்டாலே வந்துடும் சரிங்களா? அப்போ அதேமாதிரி இந்த 64 8ஆக பிரித்து 1 எடுத்துன்னு அர்த்தம். இன்ட்டு 1/8 போட்டால் 8 வரும். இப்போ இதோட ரேஷியோ வந்து 3/4 வருதான்னு பார்க்கணும் சரிங்களா? இதை வந்து 2 டேபிளில் ஒன்று டிவைட் பண்ணலாம் இல்லையா? பண்ணால் கிடைக்கும் 3:4 கிடைக்கும். கேரில் கொடுத்துருக்காங்க இப்போ 3:4 கிடச்சி அது கரெக்டு சரிங்களா? இந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் 30க்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வரும் சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். வேறு மாதிரியும் இதை போடலாம். அதாவது இங்கே ஏதோ நம்பர் வரும் தெரியாது, இங்கே ஏதோ நம்பர் வரும் தெரியாது சரிங்களா? அப்போ இது வந்து பின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இங்கே எப்படி டிவைடில் 5 8 வந்தது அதேமாரி இங்கே 5 8 போட்டுக்க வேண்டியதான். 5 8 இதுதான் வந்து என்னது 3:4. அதாவது இதையும் மேலே இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணி எழுதணும். அப்படின்னா இப்படியே கூட எடுத்துக்கலாம். நம்ம a/5 தான் வந்து 3, அப்போ a வந்து 15, b/8 தான் 4னா நான் கிடைக்கும் b = 32 கிடைக்கும் சரிங்களா? இப்போ இதே மாதிரி எதுனா நான் ஒன்று பாருங்களேன். இந்த மாதிரி 15 32ன்னு போட்டிங்கன்னா இதை எடுத்து ஆட் பண்ணால் 94 வராது நமக்கு சரிங்களா? ஏன் வராதுன்னு நம்ம வந்து இது நம்ம கண்டுபிடிச்சி வந்து ரேஷியோ தான். ஏன்னா இங்கே நம்ம தெளிவாக பிரிச்சுருப்போம். இங்கே பிரிக்கும்போது தெளிவாக பிரிச்சிட்டோம். இங்கே ஒரு நம்பர் வரும், அதுக்கு 94 கூட கிடச்சா இந்த நம்பர் கிடச்சிடணும். ஆனால் இங்கே வந்து தெளிவாக பிரிக்கல இல்லையா? அப்போ இந்த மாதிரி போடும்போது இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான்னு. இப்படி பார்த்தா வரலை. ஆனால் இது வந்து ரேஷியோ தான் சரிங்களா? இப்போ இந்த ரேஷியோ கூட ஏதோ ஒன்று பெருக்குனா 94 வந்து கிடைக்கும் இல்லையா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அது வந்து ஒரே நம்பர் தான். ரேஷியோனா அதானே, இது கூட ஒரு நம்பர் பெருக்கணும், இது கூட ஒரு நம்பர் பெருக்கணும், ரெண்டும் ஒரே நம்பர் தான். பெருக்குனதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எதுக்கு சமமாக இருக்கும்? 94 சமமாக இருக்கும். அந்த நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் இப்படி எழுதிக்கிறேன் நான் சரிங்களா? 15x + 32x = 94. ஆட் பண்ணால் 47x = 94 கிடைக்கும். 47 டிவைட் பண்ணால் 2 கிடைக்கும் சரிங்களா? இப்போ எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 15 × x இது 15 × 2 வந்து 30 தான் வந்து ஆன்சர் சரிங்களா? இது வந்து 30னா இது என்னவாக இருக்கும்? எக்ஸாவால் பெருக்க வேண்டியது. பெருக்கினா கிடைக்கும் 64 கிடைக்கும் இல்லையா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 94க்கு வந்து சமமாக இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ரேஷியோ சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எழுதிட்டேன் இல்லையா? நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதியும் எழுதலாம். இங்கே மேலே இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி இந்த ரேஷியோ போட்டு = 3:4 அந்த மாதிரியும் கூட வந்து இதை வந்து எழுதலாம் சரிங்களா? அப்படியும் போடலாம். அதேமாதிரி இங்கே போட்டுக்கிற மாதிரியும் மேலேயும் போடலாம். இங்கே வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி. அதேமாரி வந்து இங்கேயும் வந்து இந்த மாதிரி டேரெக்டாக எடுத்துட்டும் எழுதி போடலாம். அதுதான் நான் முதல்ல இங்கே எழுதி காமிச்சேன் இல்லையா? அந்த மாதிரியும் போடலாம். இல்லைனா ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்ல முடியும். சரி ஓகே, இதுக்குன்னா ஆன்சரு 30 தான் வந்து ஆன்சர்.